السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை நாம் 70 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அடுத்த ஜும்ஆ கிடையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பண கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அடுத்த ஜும்ஆ கிடையில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஜும்ஆவுடைய நேரம் 2 ஹுதுபாக்களுக்கும் மத்தியில் இமாம் அமரக்கூடிய அந்த நேரம் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம், இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய துஆக்கள் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ கபூலாகக்கூடிய இந்த நேரத்திலே நாம் நம்முடைய துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்கின்றது. அதே போன்று நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை நாம் 70 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் 70 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். பணத்திற்கான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. يا الله,
ஹராமிலிருந்து என்னை காப்பாற்றி ஹலாலை போதுமானதாக ஆக்குவாயாக. உனது அருளால் என்னை மற்றவர்களிடமிருந்து சுதந்திரமாக ஆக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் 70 தடவைகள் ஓத வேண்டும். 70 தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஜும்ஆவுடைய நாளில் செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றதே. அதில் மிக முக்கியமான ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. நாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாவும் அதே போன்று ஸலவாத்தும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வேற எந்த நபிமாருக்கும் நான் இவர்கள் மீது ஸலவாத்து கூறுகின்றேன் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்வதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று நபி அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு தடவை என் மீது ஸலவாத் கூறுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர் மீது 10 தடவை அருள் செய்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றதே. இந்த ஸலவாத்துக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான். சில ஸலவாத்துக்கள் இருக்கின்றதே, அந்த ஸலவாத்துக்களை நாம் ஓதினால் 83 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் அந்த ஸலவாத்தை நாம் ஓதினால் 83 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இவ்வாறு ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் அந்த ஸலவாத்துக்களையும் அந்த ஸலவாத்துக்களின் சிறப்புகளையும் பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதே போன்று மிக முக்கியமான ஒன்று நாம் இஸ்திக்ஃபார் செய்வது. நாம் இஸ்திக்ஃபார் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்க வேண்டுமா, கவலைகளும் நீங்க வேண்டுமா, நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருகின்றான்.